அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க கிளம்பிட்டீங்க? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும்மா. சரிம்மா, நீ கிளம்பிட்டோமா? கிளம்பிட்டோம். ஓகே. பைமா வராங்களா? பைமா இல்ல, சின்ன குட்டி இல்ல, வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா பைமாவும் சின்ன குட்டி அவங்க ரொம்ப பஜார் படுறாங்க. அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கம்மா. சரி போயிட்டு வரேன், இன்னொரு நாளைக்கு நானும் அக்கா போயிட்டு வரேன்னு சொன்னா சரின்ட்டு. சரிம்மா, ஓகே கிளம்பலாம். கிளம்பலாம். தட்டு வந்து பின்னாடி சீட்ல வச்சுக்கோ. ஆமா, பின்னாடி சீட்ல வச்சுக்கோ. போங்க. அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. பாய் சொல்லுமா பைமாக்கு. பாய். அது மருமகம் பண்ண வேலை. சரிம்மா, வந்துட்டியா கோவிலுக்கு? வந்துட்டேம்மா, பொங்கல் வைக்க போறோம்மா. ஓகே. இது எல்லாமே வந்து ஆடி மாசம் வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க. அது பார்த்து இந்த ஸ்ப்ரிங் போயிட்டு இருக்கு. ஆமா, சரி ஓகே. என்ன பண்ற? போடு போடு, இந்த நேரில போடு, போதும். இங்க பாத்தீங்களா இவ்வளோ பெரிய வந்து நாகம்மா சூப்பரா இருக்காங்கல்ல. எங்க குலதெய்வத்தோடைய சைட்ல இருக்காங்க இவங்கெல்லாம். நான் இங்க கோவில் காமிக்கிறதுக்குள்ள எங்க மம்மி போயிட்டாங்க. விறகு எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். விட்டுருவா. வீட்டுல இருந்தே நாங்க விறகு கொண்டு வந்துட்டோம். ஆமா, எடுத்துக்கோமா. எடுத்துக்கிட்டியா? அந்த தண்ணி நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. அந்த தண்ணி இருக்கட்டுமா? போங்க நீங்க. பைரவி எல்லாம் கூட்டிட்டு வராதுக்கு காரணம் பாருங்க, இவங்கெல்லாம் தான். பாத்தீங்களா, அவ்வளவுதான். வந்தா பயம் முடிஞ்சது, கதை எங்களுக்கு முடிஞ்சது. அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. அவளை காப்பாத்துறதே எங்களுக்கு வேலை. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இங்க. நான் அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ண போறேன். எங்க அம்மா சிங்கிளா பார்த்தாங்கன்னா லேட் ஆகும். நானும் வரேம்மா. அம்மா இங்கதான் பொங்கல் வைக்க போறோமா? ஆமாப்பா. என்னென்ன பண்ற ப்ரொசீஜரா சொல்லு பாப்போம். அடுப்பு மேல தண்ணியை தெளிச்சுட்டு மஞ்சள் அது மாதிரி தெளிச்சுட்டு குங்குமம் மஞ்சள் வைக்கணும். ஓகே. அது எதுக்கு இன்னொரு கல்லு கூட ஒண்ணு வச்சிருக்கிறாங்க? அது குண்டா வந்து சரியா வருதான்னு பார்க்கணும். நம்ம குண்டா வச்சு பார்க்கணும். நம்மளோடது சின்னது, ஆனா இது வாய் ரொம்ப பெருசா இருக்கு. சின்னதா ஆக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல? ஆமா. குங்குமம் வச்சுட்டாங்க. பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. வச்சாச்சு. ஜூங்க ஏன் அப்படி பண்ணுங்க? இந்த குண்டால தாமா பொங்கல் வைக்க போறோம். இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? மஞ்சள் பூசி பொட்டு வைக்கணும். மஞ்சள் பூசி பொட்டு வைக்கிறீங்க. பக்கத்துல பாருங்க எவ்வளோ கால பைரவர். என் தங்கச்சி வராததுக்கு அவ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ்வளோ பைரவர் வச்சுட்டு என்னால பைரவை மெயின்டைனே பண்ண முடியாது. காமிமா. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியும் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஒரு துணி ஒன்று இருக்கு. இப்போ வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது அப்படியே கறி படைஞ்சு போயிடும். அது பேப்பர் எதுனா எடுத்துட்டு வந்திருக்கியாமா? நியூஸ் பேப்பரு இல்லையடா. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எங்க அம்மா தான் நேற்று வந்து பேக் பண்ணாங்க மொத்தமா. எங்க நியூஸ் பேப்பர் எப்பயுமே நான் எடுத்து வைப்பேன், ஏன்னா அந்த கறியை துடைக்கிறதுக்கு. எங்க அம்மா வந்து அதுக்கு மறந்துட்டாங்க. துணி எடுத்துட்டு வந்துருக்கமா? துணி வந்து அது கருப்பாயிருதுமா. அதுதான் 2-3 துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓகே. அரிசிமா எங்க அம்மாவுக்கு வந்து அது பேரு மறந்துருச்சு. ஈஸியா வந்து பச்சை அரிசின்னு சொல்லிடுவாங்க. பாதுமதி சீரக சம்பா பச்சரிசி.
பச்சரிசின்றுவாங்க. அது நான் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சீரக சம்பால தான் வந்து எப்பயுமே எங்க ஆத்தாக்கு வந்து நாங்க வந்து பொங்கல் வைப்போம். இதோட வாசனையே வந்து தனிதான். வீட்டுல இருந்தே தண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்க எங்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 லிட்டர் கேன்ல வந்து தண்ணி கொண்டு வந்துட்டோம். மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நான் தான் பேசுவேன். எங்க அம்மா வந்து நான் தண்ணி வந்து வீட்டுல இருந்தே கொண்டு வந்துட்டேமா. ஆமா, நான் சொன்னதுதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. அங்க போயிட்டு எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் தழுவு. அதனால எப்பவுமே நான் இப்ப இந்த பயணம்லாம் வந்து தண்ணி எடுத்துன்னு வந்துடுறது. போய் நடந்து போய் என்னால் எடுத்துன்னு வர முடியல. பசங்க போய் எடுத்துன்னு வந்துவாங்க. அவங்க வந்து இந்த வேலை செய்யற வேலைனால என்ன அங்க போ நீ வா அது வரைக்கும் அப்படின்னுவாங்க. அதனால நான் கையிலே கொண்டு வந்துடுறது. இப்போ எல்லாமே பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. ஏதோ வந்து ஓகே இங்க வந்து பொங்கல் வைக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் விறகு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கோணி எல்லாம் வச்சு. நல்லா அரிசி 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிடணும். அரிசி கழுவிட்டோமா இப்போ பாத்திரத்தில் போட்டுடுறேன். பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் போட்டுடுறேன். வீட்டில இருந்தே வந்து இந்த பாத்திரத்துல வந்து பால் கொண்டு வந்துட்டோம். பால் ஈயோட தொல்லை வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்ல மாட்டேன். ஓவரி ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டீங்களா? தண்ணி ஊற்றியாச்சு. சரிம்மா. அப்புறம் என்ன சாதம்லாம் அரிசி கொதிச்சு அரிசி சாதம் கொஞ்சம் குழஞ்சி வரும்போது தான் பால் ஊற்ற போகிறேன். இது மூடியதுமா? மூடியெல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. கொடு. தாங்க. மூடிட்டா? மூடிடுங்க. கொஞ்சம் கைக்கு தண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த கிணத்துல ஊற்றிக்கோ. இந்த கரண்டி எங்களுக்கு பாரு வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து எங்க குல தெய்வத்துக்குனே வந்து நேர்ந்து விட்ட கரண்டி. இந்த பாத்திரம் எல்லாமே நான் காமிச்சிட்டேன் அவங்களுக்கு. நீ அப்புறம் நின்று நாகம்மாவோடதெல்லாம் நீ சொல்லு. போலாமா? போயிட்டு பற்ற வைக்க போகிறோம் அடுப்பு. இது வந்து அலைன்மெண்ட் வந்து மாத்திட்டோம். அடுப்பு சின்ன குட்டி பானைனால மாத்திட்டோம். வீட்டுல இருந்தே வந்து விறகு கொண்டு வந்தாச்சு. அப்படியே சொல்லியாச்சு. எப்படிம்மா அதை பற்ற வைக்கிற? இதோ கற்பூரம் வச்சு பற்ற வைக்கணும். ஓகே, பற்ற வைங்க. எப்பவுமே இதுதான் ப்ரொசீஜராக செய்யறது. இந்த வேலை தான். மேல மேல அப்படியே விறகு வச்சுட்டே இருப்பீங்க. அங்க இருக்குமா? என்னது விறகு அடுப்பு? நம்ம இங்க வைக்கிறோமா? இல்ல, நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நான் இந்த சைட்ல இருந்து வைக்கிறேன். கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க உடைச்சு மட்டும் வைங்க, நான் இந்த பக்கத்துல இருந்து வைக்கிறேன். நல்லா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா என்கிட்ட உப்பு கேட்டாங்க. அரிசி கொஞ்சமா இருந்தது. நான் உப்புன்னு நினைச்சு அரிசி கேட்டேன். அரிசி தீட்டு வந்து கொடுக்குறேன். எந்த கவர்ல வச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை இந்த டைம். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போயிடும். இந்த டைம் காத்தே இல்லை. போன டைம் செம்ம காத்து. ஆமாம், அடுப்பு ஹைட்டை தூக்கி வைக்கணும். நம்ம ஹைட்டை தூக்கி வைக்கணும். வச்சா நல்லா காத்து ஓட்டமா போயிட்டு சீக்கிரமா எரியும். கடகடன்னு முடிஞ்சிருச்சு இந்த டைம். ஆமாம், நான் சொல்லின்னு இருக்கிறேன். நம்ம அடுப்பு ஹைட்டாக இருக்கணும். புகை அடிக்குது. என்னால நிக்கவே முடியல. அவ்வளோ புகை அடிக்குதுப்பா. கொஞ்ச நேரத்தில் வெந்து போயிடும். பால் ஊற்ற போறியாம்மா? பால் ஊற்று. சாதம் வந்துருச்சா? பால் ஊற்றுறா. நீ ஊற்றுற. அப்புறம் நீங்க ஊத்துங்க. நெருப்பே இல்லாம அப்படியே அந்த சூட்லயே வெந்து போயிடும். வெந்துடும் போல. ஆமாம், ஊற்றா. ஊத்து. அவ்வளோதான். எப்படியோ நல்லா வெயில் அடிக்குது இன்னைக்கு. ஆமாப்பா, எங்கள் அம்மாவுக்கு நல்லா கண்ணில் வந்து பயங்கரமாக புகை அடிக்குது. காற்றுல அதுவே பற்றிக்கிச்சு. பரவாயில்ல, விடு விடு. கொதிக்கூடாதுமா ரொம்ப. ஏன் கீழே போகுது. கை வேற அந்த கரண்டி வேற அதுலேயே போட்டியாங்காட்டியும்
எடுத்துட்டு புடிங்கிட்டு அடி பிடிக்காம பண்ணணும்ல. ஆமாம், அடியெல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எரியுது கட்டைங்க. லைட்டாக எரியுது. எப்படி இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே கும்பிடணுமா? ஆமாம், 5 நிமிஷம் கும்பிருந்தாதான் நல்லாயிருக்கும். இன்னைக்கு 12:30. நம்ம அதுக்குள்ளேயே சாமி பார்த்துடலாம்ல ஆத்தாவை? டைம் தெரியல, என்ன ஒரு 11 மணி இருக்கும். இப்போ இது தொடச்சிட்டு பழமெல்லாம் போட்டு எடுத்துன்னு மாலை வாங்கின்னு கிளம்ப ஒன்று தான். தேங்காய் வாங்கிட்டு கிளம்ப வந்துட்டான். வந்துருச்சா? அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கும்பிரட்டும் மாமா. இன்னும் ஏமா? இன்னும் லைட்டாக கும்பிரட்டும். சூப்பராக வெந்துருச்சு. ஆனால் நான் கொஞ்சம் கும்பிரணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா வெந்து போச்சுமா. எப்பயுமே சீரக சம்பா வந்து சீக்கிரமாக வெந்துடும். திரும்பவும் இந்த கொம்புங்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துன்னு போகக்கூடாதா? ஏம்மா? திருப்பி வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுமா. அப்படியா? அடக்கடவுளே, லிமிட்டடாக எடுத்துகிட்டு வந்துருக்கலாமா? எவ்வளோ சூப்பர். அடுத்த டைம் பொங்கல் வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ எல்லாமே வந்து ஜேசிபி வச்சு எடுத்துட்டாங்கம்மா. ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே. நம்ம மாமரத்தில் எடுத்தாலே போகிறோம். ஆமாம் ஆமாம், அதுன்னு உண்மைதான். யாராவது ஏறி போட்டுக்கிட்டு நான் யாருக்காகவே சொல்லலை. அடுத்த டைம் வரும்போது திரும்ப நம்ம யூஸ் பண்ணின்னு வரலாம்ல. ஓகே ஓகே. இந்த கிண்ணம் எடுத்துட்டு வந்துடுவா. இது வந்து நாங்கள் விரிச்சு வச்ச தார்பாய். தார்பாய் விரிச்சா எங்கள் அம்மா அது மேலே உட்கார மாட்டாங்க. இழுத்து வச்சு உட்கார். தண்ணியே விட்டு போச்சு. இன்னும் சித்திரை மாசம்லாம் வந்து அப்படியே நெருப்புக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்படி கிளீன் பண்ணிடுவீங்களா? லைட்டாக தான் பிடிக்கும், ரொம்ப ஒன்றும் பிடிக்காது. பால் சமைய காலையில் வாங்கிட்டு வந்த பால் தானே? என்ன பண்ணுற? எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். தேங்காயும் மாலையும் வாங்கிட்டு வந்து போகிற அப்புறம் வெள்ளெல்லாம் போட்டு போகலாம். சரி, அப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கூமஞ்செல்லாம் வச்சு நின்றுக்கிறேன் நான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நான் வந்ததுக்கப்புறம் குங்குமஞ்செல்லாம் வைங்க. சூடு ஆறுது. இது துடைக்கிறதுக்கு தொடங்க. வரேன். கரண்டி முதல்ல கரண்டியை வாஷ் பண்ணு. விட்டு உனக்கு நான் தொடச்சிட்றேன். கூமஞ்சள் வைக்கிறதுக்கு நீ உட்காந்துட்டு நான் போயிட்டு தேங்காய் 2 மாலை. ஓகே. தேங்காய் வந்து ஒன்றே ஒன்று வாங்கிக்கிறேன். வாமுனி செம்முனிக்கு மட்டும். ஆத்தாக்கு வாங்குவா? ஆத்தாக்கு வாங்கணுமா? அர்ச்சனைக்கு. சரி, ஓகே. தொட கொஞ்சம் கீச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். பத்திரிக்கோல இடம் மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுலம்மா? ஆமாம் ஆமாம், செம ஃபாஸ்ட்டு. ஆமாம், அதான் அடுப்பை ஹைட்டாக தூக்கி வச்சிரும். தூக்கி வைக்கணும். போன டைம் கொஞ்சம் நினச்சிட்டேன். அதான் கொஞ்சம் கிட்டக்க இருந்ததுனால சீக்கிரமாக காற்று போய் எரிவே மாட்டேங்குது. பாத்திரத்தில் பிடிக்க மாட்டேங்குது. அப்பா, இந்த ஊரில் ஈக்கு பஞ்சம் இல்லைப்பா. கோடிக்கணக்கான ஈ இருக்கும் போல. எங்கள் ஆத்தாக்கு வந்து கோழி, ஆடு இதெல்லாம் வந்து ஆடி மாதம் வந்து பலி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால இவ்வளோ ஈ. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஈ கிடையாது. ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க போல. இந்த இடத்துலாம் பின்னாடி பக்கம்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. அந்த சைட்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் நாங்க என்னைக்கு இந்த பலி கொடுக்குற வேலையே நாங்க செய்ய மாட்டோம்ப்பா. எந்த உயிரையும் வந்து கொன்னு பழக்கம் கிடையாது. எங்களுக்கு பழக்கமும் இல்ல. அப்படி ஒரு பழக்கம் இருந்தா அந்த ஒரு அவசியமும் கிடையாது. சொல்லக்கூடாது. ஆஹாம்மா, இல்லம்மா. ஒரு உயிரை வந்து பலி கொடுத்து நம்ம செய்யணுன்றதே இல்லம்மா. சரிம்மா, கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன். நல்லா தண்ணி. சரி, சுடுங்க. என்ன பண்றது? சும்மா அப்படியே டப்பு டப்புன்னு அடிப்பீங்களா? அது மாதிரி அடிங்க. தண்ணி போடுங்க, தண்ணி போடு கையிலேயே. பயங்கர சூடு. அப்பப்பா, கீழே விழுந்து போச்சு. அதெல்லாம் எடுத்துட்டால? அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இதுவே போறோம்.
சூடு இப்போ இறக்குன உடனே செஞ்சா அப்படிதான் இருக்கும். அவ்வளோதான் 3 பக்கம் ஒட்டுமா போதும். சூட்டில் ஒட்டி மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். மாலை வாங்கியாச்சு. சம்பங்கி மாலை எவ்வளோ கொடுக்கலாம் இதுக்கு? ஒரு 200 இருக்கும். இல்லை 100 ரூபாய் தான். 100 ரூபா கொடுத்தாங்களா? ஆமாம். இதில் வந்து பூ வந்து சம்பங்கி ரொம்ப கிடையாது. ஆமாம், ரோஸும் இந்த இலை தான் நிறைய அடிக்கிட்டாங்க, அதனால தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா, சரி அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாமா? பண்ணலாமா? இங்கே பண்ணிட்டு பழமெல்லாம் போட்டுட்டு. ஆமாம் ஆமாம், எல்லாமே போட்டுருங்க. அப்படியே டேரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். டைம் வந்து 11 மணி ஆக போகுது. பார்த்துட்டோம்னா கிளம்ப வேண்டியதான். வெத்தலை ஆத்தாவுக்கு எது அர்ச்சனை கொடுக்குறா? அர்ச்சனைக்கு தாம்பூல தட்டில் அப்படியே வைக்க போகிறேன். அது வெத்தலை பாக்கு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அப்போ அர்ச்சனைக்கு வச்சுருவோம். 2 அர்ச்சனைக்கு ஒரு பழம் எடுத்துக்கிறேன். ஒரு பழம் எடுத்துக்கோ. எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தான் செய்வாங்க, ஒன்று விடாமல். அர்ச்சனைக்கு வைக்கிறதையும் வந்து வாஷ் பண்ணி தான் செய்வாங்க. கடையிலேருந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு வரோம். அதனால வந்து எப்பவுமே கங்கா பவனி இப்போ போட்டுட்டுமா தலைமையில எந்த குத்தமும் இருக்காது. அதே மாதிரி மாலையிலையும் வந்து தண்ணி தெளிப்பாங்க. தண்ணி தெளிப்பாங்க, மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, சாதா தண்ணி கூட தெளிக்கலாம், தப்பு கிடையாது. வெத்தலை கூட அலம்பணும். எல்லாத்தையுமே எப்படி இருப்பாங்க, தலை குத்தின்னு இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து வீட்டில் தண்ணி இந்த கங்கா பவனி தலைமையில தெளிச்சிடணும். வாழைப்பழம் நேத்து வந்து அம்மா வந்து பால் வந்து புதுசா காய்ச்சி ஆத்தாக்குன்னு மட்டும் தனியா வந்து தயிர் போட்டு வச்சு உர போட்டு வச்சிருந்தாங்க. எப்பா இந்த ஈங்க தொல்லை பெருசுப்பா. அந்த தயிர் வந்து இதுல வந்து ஊத்திடுவாங்க. மேல ஊத்திட்டு இதா தயிர் எல்லாம் சேப்பு கட்டி தான் எடுத்துன்னு வரணும் ஆத்தாவுக்கு. ஆமா, ஒரு காலத்துல நம்ம எப்படி வருவோம்மா? ஆமா, ஓடி வருவோம். எப்படி வருவோம்னா காலையில வந்து காலையிலன்னு சொல்ல முடியாது, நள்ளிரவு வந்து ஒரு 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சு என்ன பண்ணுவோம் சொல்லுமா கரெக்டா? இது இட்லி செய்வோம், சாப்பாடு செய்வோம், எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கின்னு மொத்தத்தையும் யாரை கட்டிக்கின்னு 3 மணிக்கெல்லாம் வந்துடணும் பஸ் ஸ்டாண்டுக்கு. என்ன பஸ் பிடிப்போம்? திருப்பதி பஸ் பிடிப்போம். ஆமா, இப்ப அந்த பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா, ஓடி வருவோம் நடந்து 4 பேரும், நானு, எங்க அம்மா, எங்க டாடி, என் தங்கச்சி. மறக்க முடியாத நாட்கள் அதெல்லாம். வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் 7 மணிக்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் உட்காந்துருப்போம். உட்காந்துருந்து எதுக்காக உட்காந்துருப்போம்னு பாத்தீங்களா? பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஒண்ணு வரும். பாரதி பஸ். பாரதி இல்லப்பா, ரேணுகாம்பாள். அதாவது படவேடு அந்த அம்மா பேரு தான். இங்க தொல்லை பண்ணுதுங்கப்பா அந்த ஈங்க. ஆமா, போடுங்க. ரேணுகாம்பாள் பஸ் வரும். அதுக்கு போய் ஓடி பிடிச்சு ரொம்ப மோசம் சாமி. நான் இங்க எடுத்து வச்சுட்டேன். அந்த பஸ்ஸை வந்து நாங்க பிடிப்போம். நான் தான் போய் சீட் பிடிப்பேன். ஆமா, ஓடி போய் பிடிப்பேன். போயிட்டு பிடிச்சிட்டு உக்காந்தோம்னா 9:15 வந்து இறங்குவோம். அவ்வளவுதான், மூடிடுங்க. ஓட்டத்தங்காட்டி பெரிய பிரச்சனையாக 9:15 வந்து இறங்குவோம்லமா? 9:15 அப்படியே 9:30 வந்து இறங்குவோம். அது எடுமா, இது தட்டு தாமல் தட்டு எடுத்து பூலாம் வச்சிடலாமா? சரிம்மா, எடுத்துட்டு வரேன். பாத்தீங்கன்னா வாமுனி செம்முனிக்கு, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து சுத்தி போடுறதுக்கு, அப்புறம் காருக்கு 4. காருக்கு அடைக்கவே இல்லை. நேற்று வந்து எங்க ஊர் பக்கத்துல வந்து பூ போய் வாங்கிட்டு வந்தேன். 100 கிராமுக்கு எத்தனை முழம் வந்திருக்குமா? இப்ப எங்க மம்மி வந்து டென்ஷனா இருக்கிறாங்க. என்ன டென்ஷன் பாத்தீங்கன்னா, பாக்கு எங்க அப்படின்ட்டு. இந்த இருக்கு இல்ல, இது திரி வளையல் எடுத்து வைங்க. வளையல் அப்புறம் அவ்வளவுதான். நான் போயிட்டு பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து. ஓகேம்மா. நாகம்மாக்கு எங்க அம்மா வந்து கற்பூரம் ஏத்துறாங்க. இங்க ஏத்திட்டு நாங்க வந்து சாமி பாக்குறதுக்குள்ள கிளம்புறோம். உள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு கிளம்பிட்டேன். ஓகே, நானும் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். அங்க இதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வம்.
எல்லாமே இதெல்லாம் வந்து புதுசா போட்டுட்டாங்க. ஃபுல்லாக வந்து ஷீட் போட்டு அது மேலே போட்டாங்க. இதெல்லாம் வெட்ட வெளியா இருந்தது. மொத்தமா வந்து ஆமா எல்லாம் மாறிடுச்சு. ஓகே, உள்ள போறோம். இந்த மாதிரி எல்லாம் புதுசா போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து இதெல்லாம் புதுசு. ஒரே நிழலா இருக்கு. இதெல்லாம் பயங்கர வெயில் இருக்கும். ஒரே நிழல் கூடம், பயங்கர வெயில் இருக்கும். ஃபுல்லா நிழல். ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்து சொல்றோம். பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்துட்டு வந்துட்டேம்மா. ஓகே விளக்கை ஏற்றலான்ட்டு. ஓகேம்மா. நெய் வீட்டில் இருந்தே வந்து சாமிக்கு ஏற்றுற நெய் வந்து அம்மா தனி கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. 4 விளக்குக்கு வேணும். 4க்கு எத்தாந்துக்கிறேன் அவ்வளோ தொண்டு. ஓகே, அந்த இது பேப்பர் எந்த சைடு வாய் இருக்கு? வாய் எந்த சைடு இருக்குன்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் ரெட்டை ரெட்டை தெரியும். ஆமாம்மா. இங்கேருந்து கோடிக்கணக்கான வீட்டுக்கு எல்லாரும் பிடிச்சின்னு போவாங்க போல. அந்த அளவுக்கு இப்படி இங்கே நம்ம பச்சையம்மா கோயில் இப்பதான்ப்பா அதான் ஐயரே சொல்றாரு. என்ன இப்பதாம்மா இவ்வளோ வந்திருக்குது. முன்னாடிலாம் இல்லையம்மா போன டைம்லாம். அதுதான் ஏன் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கடாவெல்லாம் வெட்டினாங்கல்ல, அதுக்குதான் ஆடி மாசம். வா. ஆமா 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 உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறோம். ஆமா ஹாய் ஹாய்மா. நாங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் எங்களோட அம்மாவோட சப்ஸ்கிரைபர். எங்க குலதெய்வம் கோயில்ல வந்து இருக்காங்க. எல்லாரும் வந்து அம்மா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி, நன்றிகள் பல. உங்க சேனல் நாங்க லைக் பண்றோம். உங்க வீடியோ நாங்க டெய்லி பாப்போம். நீங்க அந்த சாமி கும்பிட்டதெல்லாம் பார்த்தோம், கூழ் ஊத்துறது பார்த்தோம். நீங்க எல்லாம் எந்த ஊரு? நாங்க எல்லாம் தேவூர் தான். நீங்க ஒரு டைம் இந்த கோயில் வந்தது கூட நீங்க எடுத்து போட்டுறீங்க. ஆமா ஆமா. உங்க அம்மாவோட கோயில் தான். அம்மாவோடது இல்ல, எங்க அப்பாவோட. நீங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுறீங்க. கும்பிட்டு முடிச்சாச்சு இல்லம்மா? சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுமா. ஓகேம்மா. மனக்குளர்ற பார்த்துட்டு. ஆமா, கூட்டமே இல்ல இன்னைக்கு, ரொம்ப கம்மி. ஆமா, ஆடி மாசம் வரலான்னு இருந்தா முடியவே இல்லை. எனக்கு டைமே இல்லை வர்றதுக்கு. ஆடி மாசம் வரணும்னு ரொம்ப ஆசை, வர முடியல. இப்போ அது வந்துட்டேன். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்து நம்ம வாமுனி செம்முனி கிட்ட போறோம். ஆமா போறோம். ஆத்தாவை சுத்திட்டு வந்துட்டு உட்காந்துருக்கோம் கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் உட்காருவோம். தண்ணி தாகம் பயங்கரமா இருக்கு. வண்டியில இருந்து போய் குடிக்கலாம். போயிட்டு குடிக்கலாம். ஓகேம்மா. வண்டிக்கு வந்து பூஜை போடுறோம். இதுதான் வந்து மாமுனி செம்முனி. பாத்தீங்கன்னா நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட்டாச்சு. என்னம்மா சாப்பிட்டீங்க? தயிர் சாதம் கட்டி எடுத்துன்னு வந்து சாப்பிட்டாச்சு. ஓகேம்மா, சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டாடா பாய். அத்தை சூப்பரா பார்த்துட்டேன். ஆமா, ஓகே பாய். நாங்க போய் பார்த்த உடனே தான் கூட்டம் வந்துருச்சு நிறைய. ஆமா ஆமா ஆமா. ஆனா நாங்க 12 மணிக்குள்ள பாத்துட்டோம். 1:30 இது 12 1:30 அதுக்குள்ள பாத்துட்டோம். பொங்கல் வச்சாச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம். சரிம்மா, வாங்க வாங்க, வெல்கம் ஹோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சாமி தரிசனம் முடிஞ்சிச்சா? செமையா பார்த்தாச்சு, சூப்பரா இருந்தா. ஆத்தா கூட்டமே இல்லம்மா, சூப்பரா பார்த்தாச்சு. வேற ஒரு வீடியோல பார்க்கலாமா? சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்மா, டயர்டா இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும்.